அன்பிற்கினியவர்களே வணக்கம். 45 days PVQ ரேபிட் ரிவிஷன் அப்படின்றதுல இன்னைக்கு நம்ம டே 4ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு காலையில் எக்கனாமிக்ஸ்க்கான கிளாஸஸ் எடுத்தாச்சு. ஸோ அதை அப்படியே ஈவினிங் டெஸ்ட்டாக கொடுத்தாச்சு. ஸோ டெய்லி 2 PVQ 2 கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே. ஸோ இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம 2 PVQ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு கரெக்ட் மேட்சஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. வருமான செலவு, அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மணி ஸ்பெண்ட் பை கவர்மெண்ட் அப்படின்றாங்க. தமிழ் அப்படி பார்த்தோம்னா வருமான செலவு, அரசு செலவு செய்தது அப்படின்றாங்க. ஸோ இது ஆங்கிலத்தில் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ ஆங்கிலத்துக்கு எப்போவுமே அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது மணி ஸ்பெண்ட் பை கவர்மெண்ட் அப்படின்றது சரியா? எக்ஸாக்டா அது சரிதான், சரிங்களா? மணி ஸ்பெண்ட் பை கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ரெவன்யூனா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய், அந்த வருவாயிலிருந்து செய்யக்கூடிய செலவுகள், அதான் அப்படி சொல்றாங்க, சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் RE அப்படின்னு சொல்றோம். மணி ஸ்பெண்ட் பை கவர்மெண்ட், கரெக்ட். அடுத்ததான் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, மூலதன வருமானம், சரிங்களா? கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்னா அரசாங்கம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல இருந்து வரக்கூடிய வருவாய் தான், சரிங்களா? அந்த கேபிட்டல் கெயின்ஸ், தனி மனிதனாக இருந்தா கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்றோம். மூலதனம் வருவாய், தனி மனுஷனுக்கு, அரசாங்கம் அப்படின்றதுனால கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது பாத்தீங்கன்னா மூலதனத்திலிருந்து வரக்கூடிய இது வருவாய், கெயின், இதெல்லாம் சரிங்களா? வருவாய். அது சோஷியல் சர்வீசஸ் அப்படின்றாங்க. சோஷியல் சர்வீசஸை நம்ம இங்க கேபிட்டல் ரிசர்வ்ஸ்ல சேர்க்க மாட்டோம், சரிங்களா? மூலதன வருவாயில அதை நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அதனால அது கிடையாது. அடுத்ததா நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்றாங்க. நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு என்னப்பா? தமிழ்ல இதனை வரி இல்லா வருமானம் அப்படின்றாங்க. ஆங்கிலத்துல டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்றோம். டாக்ஸ் ரெவன்யூனா என்ன? அரசாங்கம் வரி மூலமா போடுது இல்லையா? அப்போ GST போன்ற வரிகள் கட்டுறோம்ல, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம். இந்த வரியின் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருவாயை தான் நம்ம டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா இது என்ன சார்? அரசாங்கத்துக்கு டோல் மூலமாக வருது. டோல், ஃபைன் கட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஃபைன் மூலமா வரக்கூடியது, சரிங்களா? அரசாங்கம் ஒரு சில இடங்களில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்றோம். அந்த நான் டாக்ஸ் ரெவன்யூல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ஸ் அப்படின்றாங்க. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது தப்பு பாருங்க. கரெக்ட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட்ல நான் டாக்ஸ் ரெவன்யூ தான். வரியில்லா வருமானம்னா வட்டிக்கான வருவாய், கடனுக்கான வட்டி வருவாய், இதெல்லாமே வரியில்லா வருமானம் தான். ஆனா அந்த மாநில அரசுகள் அப்படின்றது கிடையாது, ஒன்றிய அரசு, சரிங்களா? அதனால அது தப்பு. ஸோ இதுவும் தப்பு. அடுத்தது பார்க்குறோம் ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ. அப்போ ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னா இப்போ ஸ்டேட் ஓன் டாக்ஸ் அப்படின்னு கிடையாது, மாநில அரசுக்கு வரி வருமானம். ஏன்னா GST வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாகவே இப்போ யார்கிட்ட போயிருச்சு? மத்திய அரசுகிட்ட போயிருச்சு. இருந்தாலும் இந்த சேல்ஸ் டாக்ஸ் இது எப்படி போடுறாங்கன்னா சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய விற்பனை வரி CST அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்டேட்டோட சேல்ஸ் டாக்ஸ், சரிங்களா? அப்போ நம்ம பெட்ரோல் டீசல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விற்பனை வரி, இது போக VAT அப்படின்னு சொல்றோம், மதிப்பு கூட்டு வரி. இந்த VAT தான் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே தனித்தனியாக போடுறாங்க. இந்த சேல்ஸ் டாக்ஸ் எல்லாமே இப்போ டைரக்டா எதுக்குள்ள வந்துருச்சு? GST குள்ள வந்துருச்சு, சரிங்களா? அப்போ ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்றது வருமா? எக்ஸாக்டா வருது, சரிங்களா? எப்படி வருது? சேல் ஆஃப் குட்ஸ்ல VAT மூலமா வருது, வேல்யூ ஆடட் டாக்ஸ். மதிப்பு கூட்டு வருவாய் அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா வசூல் பண்றாங்க, சரிங்களா? VAT அப்படின்றத ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க, அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கிளியரா இருக்குமா? எஸ். ஸோ கொடுத்ததுல ரைட் மேட்சஸ் அப்படின்னா 1 and 4 only அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நோக்கி நாம் நகர்கிறோம். இன்றைய பதிவுடைய அடுத்த கேள்வி ரொம்ப எளிமையான ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸா கொடுத்துருக்காங்க. Which of the following statements is இல்லனா are true about நிதி ஆயோக்? இந்த நிதி ஆயோக் அப்படின்றதே பல வருஷமா கேட்டுட்டே இருந்தாங்க. நிதி ஆயோக்னா என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றத நிதி ஆயோக். இது என்னைக்கு தோற்றுவிக்கப்படுகிறது? இது ஆகஸ்ட் 15 2014 அனௌன்ஸ் பண்றாங்க, சரிங்களா? அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி புதுசா ஒரு அமைப்பு வரப்போகுது அப்படின்னு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா
இதை சொல்றாங்க. நித்தி ஆயோக் அப்படின்றது வரணும் அப்படின்றதுனால ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிளானிங் கமிஷன், இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றத ஸ்கிராப் ஆக்கிடுறாங்க. சரிங்களா? சரி, நித்தி ஆயோக் என்னைக்கு வந்துச்சு? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இது ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சு. ஜனவரி 1 2015 தான் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்ற அமைப்பு நமக்கு முன்னாடி இந்த பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நித்தி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நித்தி ஆயோக் ஹாஸ் பீன் இன்ஸ்டிடியூட்டட் டு ரீப்ளேஸ் த பிளானிங் கமிஷன். எவ்வளோ நேரம் அதான் சொன்னோம் இல்லைங்களா? தமிழ்ல ரொம்ப அழகா திட்டக்குழுவிற்கு பதிலாக நித்தி ஆயோக் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சரிதான். சரிங்களா? திட்டக்குழு நேருவால் கொண்டு வரப்பட்டது, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த நித்தி ஆயோக் வந்திருக்கு. சரி, இட் ஹாஸ் நோ பவர் டு அலோகேட் ஃபண்ட்ஸ். அதாவது நிதியை இந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அலாட் பண்றதுக்கு இதுக்கு பவரே கிடையாது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த நிதி ஆயோக்கு நிதி ஒதுக்குவதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. ஏன் அப்படின்னா இந்த நிதி ஒதுக்குவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இது ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா? நிதி ஒதுக்குறதுமே நிதி ஆணையம் ஒன்று இருக்கு, ஃபினான்ஸ் கமிஷன். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட தான் இந்த பவர் இருக்குது. அதாவது இந்திய அரசியலமைப்புல நமக்கு ஆர்டிகல் 280 இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி பேசும். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாநிலத்துக்கு இந்த நிதி அப்படின்றத இவங்க சொல்றாங்க. இவங்க ரிப்போர்ட் பிரசிடென்ட் கொடுத்துருவாங்க, பிரசிடென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கிறாரு. சரிங்களா? ரைட். அப்போ கொடுத்துருக்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரிதான். அடுத்து மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். நிதி ஆயோக் இஸ் a think tank அப்படின்றாங்க. என்ன அது அப்படின்னா நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழு. ஆமா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, ஃபேம் அப்படின்றது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னதெல்லாம் நிதி ஆயோக் சொன்னதுதான். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நிதி ஆயோக் சொன்னதுதான். இது போக வருஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய இண்டெக்ஸஸ் வேற வெளியிடுறாங்க. எஸ்டிஜி கோல்ஸ் எந்தெந்த ஸ்டேட் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஹெல்த் இண்டெக்ஸ்ல எப்படி இருக்கிறாங்க, எஜுகேஷன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு சிந்தனைக்கான குழு தான். இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு ரீதியா எந்த ஒரு பெரிய அதிகாரமும் இது கிடையாது. சரிங்களா? அப்ப அதுவும் சரினா கடைசி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பார் அப்படின்றாங்க. அப்ப பிரசிடென்ட் ஆஃப் நிதி ஆயோக் யார் அப்படின்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்ன்றாங்க. ஊருக்கே தெரியும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவர். ஸோ அது தப்பு. அப்போ கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த கூற்றுக்கள் உண்மையானவை, அதாவது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 தான் சரியானவை. சரிங்களா? ஓகேங்க. ஸோ பிவிக்கு பார்த்தாச்சு. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக குரூப் 1ல இந்த எக்கனாமிக்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? எக்கனாமி டிஎட் இது மட்டும் 50 கேள்விகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரி, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விபிஜி ராம் கிராமின். சரிங்களா? இந்த சட்டம் 2025 குறித்து பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொடுங்க. சரி, பார்க்க போறோம். இட் ரீப்ளேசஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், எம்என்ரேகா அப்படின்னு சொல்றோம். ஆமாங்க, இந்த எம்என்ரேகா இது ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அதனால கேட்க மாட்டாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. எம்என்ரேகா அப்படின்றது 2005ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ ஆக்ட் எப்போ வந்துச்சு? 2005. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? 2006ல இது நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்ப எம்என்ரேகா அப்படின்னா நமக்கு தெரியாது, ஆனா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னா நன்றாக தெரியும். சரி, ஸோ விபிஜி ராம் இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ போன மாசத்துல வந்தது இதை நடைமுறைப்படுத்த சொல்லி. அப்போ விக்ஷித் பாரத். சரிங்களா? விபி அப்படின்னா விக்ஷித் பாரத். சரிங்களா? அப்புறம் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின். ஸோ அதுதான் அந்த விக்ஷித் பாரத் அப்படின்ற ஸ்கீம். அவங்களுக்கு இந்த மகாத்மா காந்தின்ற பேர் என்ன பிரச்சனை தெரியல இல்லையா? மாட்டிக்கிட்டாங்க விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இட் ரீப்ளேசஸ் த எம்என்ரேகா அப்படின்றாங்க. எக்ஸாக்டா அப்போ 100 நாள் வேலை திட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணுது. எம்என்ரேகான்றது இனிமே விபிஜி ராம், ராம் வரணும், அதுதான் வர வச்சுட்டாங்க. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. இட் கேரண்டிஸ் 125 days ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் பெர் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்றாங்க. இது ஒரு குடும்பத்திற்கு 125 நாட்கள் ஒரு வருஷத்துல ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது. கரெக்ட்.
இதுக்கு முன்னாடி 100 நாள் இருக்குது, இப்ப 125 நாட்கள் இருக்குது. சரிங்களா? It focuses only on agricultural work. இது விவசாய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. இது சரியா? இல்ல. இது அக்ரிகல்ச்சர்ல மட்டும் தான் கிடையாதுங்க. இது ஃபுல்லா ரூரல் ஒர்க், கிராமப்புறம் சார்ந்து. சரிங்களா? சோ ரூரல் ஒர்க் அது என்ன இருக்கலாம். சரிங்களா? அப்போ ரூரல் ஒர்க்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயம் அல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாமே அதுல கவர் ஆயிருக்கு. அப்ப ஏரிகளை தூர்வாரதா இருக்கலாம், ரோடு போடுறதுக்கு உதவுவதா இருக்கலாம். சரிங்களா? இல்ல அந்த கிராமத்தோட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான வேலைகளா இருக்கலாம். இப்படி என்ன இருக்கலாம். சரிங்களா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சோ முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுல எது சரி அப்படின்னா 1 and 2 only. சரிங்களா? இன்றைய படியினுடைய இறுதி கேள்வியை நோக்கி எடுத்து போறோம். ஓகே, விக்ஷித் பாரத். சரிங்களா? விக்ஷித் பாரத் பத்தி கொடுத்திருக்காங்க. 2025 இதோட தொடர்புடையது அப்படின்னு. எகனாமிக் சர்வே 2025 to 26 என்ன? கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம், ஸ்கில் இந்தியா மிஷன், ரூரல் ரைட். சரி, இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா செய்து கொடுத்திருக்காங்க. அப்ப விக்ஷித் பாரத், இப்ப விக்ஷித் பாரத் தான் பார்த்தோம். It replaces the MMREGA 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, எகனாமிக் சர்வே என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுடைய ஜிடிபி 7.4% இருக்கும் அப்படின்றத ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? பொதுவாகவே இது எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்றாங்க, எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது இந்திய நாட்டுக்குள்ள மொத்தமா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எவ்வளவு உற்பத்தி பண்றோம் அப்படின்றது இல்லைங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம், உள்நாட்டுக்காரனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம நாட்டுக்குள்ள எவ்வளவு ஒரு வருஷத்துல உற்பத்தி பண்றோமோ இதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட்டுங்க. சோ அடுத்ததாக கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம். ஐயா இது என்னன்னே தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா கிசான்னா விவசாயிகளும் தெரியும். விவசாயிகளை மையமா வச்சு ஏதாவது இருக்கா? இருக்கு. அப்ப அதுதான் இந்த கிசான் சாரதி பிளாட்ஃபார்ம்ன்றதுன்னா AI based crop guidance, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி கிராப் கைடன்ஸ் விவசாயிகள் கொடுக்கறதா கிசான் சாரதி அப்படின்ற பிளாட்ஃபார்ம். டிஜிட்டல் இந்தியாவுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, ஸ்கில் இந்தியா மிஷன். இது என்னப்பா? ரூரல் ரைட் ரீசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா ரூரல்ல இருக்கக்கூடிய 2 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அப்படியே மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? ஓகேங்க. ஸோ மீண்டும் நம்ம வேறொரு பதிவில் இதே மாதிரி பார்க்கலாம். ஸோ 45 days 2 PYQ 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பார்க்க போறோம். இதுல கணக்கு படி பார்த்தா 90 கேள்விகள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருந்து பார்த்துருவோம். 90 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா சப்ஜெக்ட் பார்க்குறோம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தனியா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸோட மிங்கிள் பண்ணி படிக்கணும். அப்படி படிச்சா தான் நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப் 1 சூப்பரா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு S2C உங்களை வாழ்த்துகிறது. உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கிளாஸஸ் எது வேணாலும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பர் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.